Hi everyone, welcome back to Banu kitchen. நாம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா டேஸ்டான எக் புர்ஜி எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்கலாங்க. இது சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டா கூட அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. இது ஒரு வாட்டி செஞ்சீங்கன்னா அடிக்கடி நீங்கள் திரும்ப செய்வீங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஒரு கடாயோ இல்லைனா பேன் எடுத்துக்கோங்க. இதில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் 6 முட்டையை நல்லா இந்த மாதிரி அடித்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பு தீயை ஹை ஃப்ளேமில் வச்சு இதை கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. கைவிடாமல் கலக்கணுங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். நம்ம முட்டை பொடி மாஸ் எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான் இதை கைவிடாமல் கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி லைட்டாக அதுவே திரண்டு வருங்க. பாருங்கள், கைவிடாமல் கிளறுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை பொடி மாஸ் மாதிரியே வந்துடுச்சு. இப்போ இதை அடுப்பை அணைச்சிருங்க. இதை ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சுருங்க. இது ஒரு பக்கமாக இருக்கட்டும். இப்போ அதே பேனில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் 2 கிராம்பு, 2 ஏலக்காய், இது கூடவே ஒரு சின்ன 1 இன்ச் அளவுக்கு பட்டை சேர்த்துக்கோங்க. சின்னதாக சேர்த்தாலே போதும். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். அடுப்பு தீயை மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை நல்லா செவந்து வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்லா வெங்காயம் வெந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு செவந்து வந்ததுக்கப்புறம் இதில் நாம் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா அதோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. அடுப்பு தீயை மிதமான சூட்டில் வச்சு வதக்கிக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இந்த அளவுக்கு வதக்குனதுக்கப்புறம் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி, இது கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கோங்க. தக்காளியை இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும் போது கிரேவி நமக்கு திக்காக கிடைக்கும். அடுப்பு தீயை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதை 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா சுருண்டு வர அளவுக்கு வதக்கிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா சுருண்டு வந்துடுச்சு, பச்சை வாசனையும் போயிடுச்சு. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள். இந்த மசாலா தூள்கள் எல்லாமே சேர்க்கும் போது அடுப்பு தீயை மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாயை பொடிசாக நறுக்கி சேர்த்துட்டு அடுப்பு தீயை மிதமான சூட்டில் வச்சு இதை நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 30 செகண்ட் வதக்கினாலே போதுமானது. இந்த அளவுக்கு மசாலா சுருண்டு வந்ததுக்கப்புறம் இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 250 ml சேர்த்துருப்பேங்க. தண்ணியை சேர்த்துட்டு அடுப்பு தீயை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா 1 நிமிஷம் கலந்து விட்டுருங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இப்போ நாம் சேர்த்துக்கலாங்க. நம்ம ஆல்ரெடி முட்டையில் உப்பு கொஞ்சம் நான் சேர்த்துருக்கேன். இப்போ மூடியை போட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் மிதமான சூட்லேயே வச்சுருங்க. 3 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்ப்போம். 3 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். எண்ணெய் அழகாக மிதந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு தான் திக்காக இருக்கணும், ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு திக்காக தான் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா திக்காயிடுச்சு. இப்போ நாம் எடுத்து வச்சிருந்த முட்டைகளை இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இதை நம்ம ஹை ஃப்ளேமில் 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த எக் புர்ஜி பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கெலாம் சூப்பராக இருக்குங்க. சப்பாத்திக்கு, நான்கெலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ நாம் மூடியை போட்டு எக்ஸாக்டாக ஒரு 2 நிமிஷம் மிதமான சூட்லேயே வச்சுக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். என்ன அழகாக மிதந்து வந்திருக்கும். சூப்பரான எக் புர்ஜி நமக்கு ரெடி ஆயாச்சு. எப்போவுமே நாம் செய்கிற எக் புர்ஜிக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்களும் அடிக்கடி செய்வீங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.